தெருநாய்க்கெல்லாம் எங்களோட கம்பேனியன்ஸ். அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, எனக்கும் தெருநாயெல்லாம் பிடிக்கும். ஆனா மனுஷங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதே. உலகத்துல இருக்க எல்லா உயிரும் ஒண்ணுதான் புரிஞ்சுக்கோங்க. ஓ அப்படி. சண்டே எதுக்கு மேடம் கறி கடைக்கு போறீங்க? சார் டாபிக்கை மாத்தாதீங்க. நம்ம இப்ப பேச வந்தது டாகியோட பிரச்சனையை மட்டும்தான். சரி அதை விடுங்க. நாய்களோட எண்ணிக்கை அதிகமானதால மனுஷங்களாலேயே நிம்மதியா நடமாட முடியல. ஒரு நாளும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நாய் கடி கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே தவிர கம்மியான பாடு இல்ல. தெருநாய்ங்களாம் உங்களை மாதிரி ஆளுங்க கட்டி விட்ட 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒண்ணு தங்கல. அதுங்கெல்லாம் மழை புயல் வெள்ளம் வெயில்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. அப்பெல்லாம் உங்க கருணையான கண்ணுக்கு பாவமா தெரியாது தெருநாய், மனுஷங்களை கடிக்கும் போது மட்டும்தான் பாவமா தெரியுதா? இங்க பாருங்க, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிலாம் கேள்வி கேட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. என்னமோ அது ஏன் கடிக்குதுன்னா அதுக்கு 5 அறிவு தான் இருக்கு, அதனாலதான் அது கடிக்குது. நமக்கு தான் 6 அறிவு இருக்குல்ல, நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டு சரி பண்ணிக்கலாம். இதுக்கு போய் ஓ அது கடிக்கும்னு தெரிஞ்சு நான் கடி வாங்கி 21 நாள் ஊசியும் போடணும். சரி வேணா இப்படி பண்ணலாம். நாய் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் ப்ராஹிபிட்டட் ஏரியாவை மாத்தி மனுஷங்க யாரையும் உள்ள விட தேவையில்ல. திருநாய்க்கும் பிரச்சனை இல்ல. இல்ல வேணா இப்படி பண்ணலாம். திருநாய்களுக்கு தனியா ஸ்டேட் உருவாக்கிடலாம். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. உங்க எல்லாரும் ஸ்டேட் விட்டு தோத்திடலாம். இதுவும் நல்ல இடம். என்ன சார் எங்களை பேச விடாம தடுக்கிறீங்களா? நாங்க பேசலன்னா அந்த திருநாய்க்காக வேற யார் சார் பேசுவாங்க? வாயில்லாத ஜீவன்கள் சார் அதெல்லாம். இந்த வாயில்லாத ஜீவன்கள் மேல வர கருணையா உங்களுக்கு மனுஷங்க மேல வரமாட்டேங்குது. சரி என்னமோ இவ்வளவு நாள் வராது, இனிமேலும் வராது. ஏன் திருநாய்களுக்கும் அன்பு கருணை பாசம்லாம் காட்ட ஆள் இல்லாம ரொம்ப காஞ்சி போய் கிடக்குது. கொஞ்சம் காட்டிட்டு போறீங்களா? சுப்பிரமணி ஐயா காப்பாத்துங்க.